ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்சி ப்ளீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாடியோ வேலி தான் ட்ரை பண்ண போகிறோம். இதில் நிறையா ப்ராக்ரஸ் பண்ணுறதை விட நம்ம ஸ்லோவாக ஸ்டோரி லைன் படி பொறுமையாக போகலான்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு தான் உள்ளே வந்தோடனே நம்மளோட நேமு, ஃபார்ம் நேம், அதுக்கப்புறமா நம்மளோட பிடிச்ச திங்ஸு, கேரக்டர் அவத்தார் எடிட்டு அதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. உள்ளே ஸ்டார்ட் பண்ணி போனோடனே நம்மளோட தாத்தாவை காட்டுறாங்க. இவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு என்வலப் தராரு, நம்மளை வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த என்வலப் வந்து சீல்டாகவே இருக்கட்டும், எப்போ உன்னோட ஒர்க்கு லைஃப் எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் பர்ன் அவுட் ஆகி நிற்கிறியோ அந்த டைமில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே அவசரப்படாத அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சில வருஷம் கழித்து காட்டுறாங்க. நம்ம வந்து இந்த ஜோஜா கார்பரேஷன்ற ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஃபைனலாக அந்த டே வருது. நம்ம தாத்தா கொடுத்த லெட்டரை திறந்து பார்த்தப்ப, இப்போ நீ இதை படிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சேஞ்சுக்காக தான் இதை நீ ஓப்பன் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் நான் பாட்டு ஒரு இதிலே ஓடிட்டுருந்தேன். உண்மையான பீப்புள்கிட்டையும் நேச்சர்கிட்டையும் கனெக்ட் ஆகாமல் இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு இந்த என்னோடய ஃபார்ம் வந்து உனக்காக ஸ்டாடியோ வேலியில் பெலக்கன் டவுன் கிட்டே இருக்குது. உள்ளே வந்தோடனே நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாடியோ வேலிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க. கட்சின் முடிஞ்சு நம்ம பஸ்லேருந்து இறங்கும் போது மேயர் லிவிஸ் வந்து நம்மளை ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ராபின்ற இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கார்பெண்டர் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபார்மை காட்டுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் பார்க்கறதுக்கு சுத்தமாக பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப ஒரு பழைய வீடாக தான் இருக்குது. உள்ளே வந்தோடனே நம்மளோட ரூமில் நமக்கு வந்து யாரோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 15 சீட்ஸ் இருக்குது. இது வந்து மேயர் லீவ்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங்காக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தோடனே முதல்ல நம்ம இங்கே ஃபார்மிங் பண்ணணுன்னா இடத்த நல்லா கிளியர் பண்ணணும். நம்ம தாத்தா ரொம்ப வருஷமாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டனால இந்த இடத்த பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக இருக்கிற லீவ்ஸு, ஸ்டோன், ட்ரீ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி தான் வந்து ஸ்ப்ரிங் சீசனோட டே 1. இந்த கேம் என்ன தான் 2Dயாக இருந்தாலும் கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டோரியுமே நல்லா தான் இருக்குது. இனிமேல் தான் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் இங்கே ஏதோ எக்ஸ்க்ளமெண்ட்ரி சிம்பிள் இருந்தது. அங்கே நமக்கு வந்து 2 குவெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பார்ஸ்னு இப்போ வந்து கல்டிவேட் பண்ணிட்டு அப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த கேமில் எனர்ஜி லெவலும் இருக்குது. அந்த எனர்ஜி லெவல் மேபி காலி ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே பாஸ் அவுட் ஆகிடுவோம் இருந்த இடத்துலையே. கிட்டத்தட்ட டெத்து மாதிரி தான். பட் ஆனால் நம்ம சாக மாட்டோம். நம்ம தான் டே 1 வந்த உடனே நமக்கு வந்து சீட்ஸும் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி 15 சீட்ஸ் இருந்தனால அதுக்கேற்ற மாதிரி ஹோ வச்சு கிரவுண்டை வந்து ஹோ பண்ணிவிட்டு அதில் என்கிட்ட இருக்கிற எல்லா சீட்ஸும் பிளான் பண்ணேன்.
பிளான் பண்ணக்கப்புறம் எல்லாத்துக்கும் வாட்டரும் பண்ணிவிட்டு சிட்டியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இதுதான் பெலிகான் டவுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு வெளில போயிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு விசிட் வந்து போயிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக சிட்டிக்குள்ளே என்டர் ஆனேன். எல்லா இடத்துலையுமே செரி பிளாசம், ஓக் ட்ரீ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே இருந்த சைடில் வந்து பெலிகான் டவுனுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் வழி போட்டிருக்காங்க. அதாச்சும் நம்ம மேலேருந்து மேலே போனோன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும், சைடில் வந்தால் பெலிகான் டவுன். பெலிகான் டவுனில் போயிட்டு நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு ஹெல்த் சென்டர் இருந்தது. அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் பேசலான்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட அவரை ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட பேசினப்போ இவரோட பேர் ஹார்வே. இவர் தான் இங்கே இருக்கிற லோக்கல் டாக்டர் அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போனால் இப்போ தான் தெரிஞ்சுது இங்கே தான் வந்து பியர்ஸ் இருக்கார் அப்படின்னு. இங்கே யாரோ நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசினப்போ இவங்க பேர் அபைகள் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருக்குமே நம்ம இங்கே வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்கு. இவர் தான் வந்து பியர்ஸு. இவர் வந்து நமக்கு தேவையான சீட்ஸு, அதுக்கப்புறமா நிறையா சப்ளைஸ்லாம் இவர் வந்து நமக்கு வந்து சேல் பண்ணுவார். நான் வந்து இப்போதைக்கு இவர்கிட்டேருந்து பொட்டேட்டோ சீட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன். பொட்டேட்டோ சீட்ஸும் காலிஃப்ளவர் சீட்ஸும் வாங்கிட்டேன். பிஎஸ் வந்து நம்ம ஒரு நியூ ஃபார்மர் ஆனதுனால நமக்கு எல்லா சீட்ஸும் நல்ல குட் ப்ரைஸில் தரேன்னு சொன்னார். அவரோட வீட்டுக்குள்ளெலாம் போக முடியும்ன்றது இப்போ தான் பார்க்குறேன். லிட்டரலாக அவங்களோட கடைக்குள்ளேயே வீடு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தப்ப இது ஏதோ வந்து ஒரு சர்ச் மாதிரி இருந்தது. இது என்ன இடம்னு எனக்கு தெரியல. ஃபர்தராக ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபயர் பிட் வச்சு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டால் இவங்க தான் கேரோலின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட பெட்ரூம்குள்ளெலாம் நம்மளோட போக முடியாது. ஏன்னா அவங்களோட நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தான் அவங்களோட பெட்ரூம்குள்ளெலாம் போக முடியும். டவுனில் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இங்கே சேலோன்னு ஒரு இடம் இருந்தது. நம்ம கண்ட்ரியில் இருக்க மாதிரி சேலோன் அப்படின்னா இங்கே வந்து பார்பர்லாம் இருக்க மாட்டாங்க. சேலோன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹோட்டல் மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து நிறையா பொருளோட ரெசிபியும் தராங்க. அதே மாதிரி சில சாப்பிட்ற ஐட்டம்ஸ் விற்கிறாங்க நமக்கு, காஃபி, பீஸா அந்த மாதிரி பொருள்லாம். இந்த பாட்டிக்கிட்ட பேசலான்னு போய்ட்டு தெரியாமல் அந்த டஸ்ட்பினில் கை வச்சனால நம்மளை ஒரு மாதிரி திட்டாங்க. இவங்க பேர் தான் ஈவ்லின். இவங்களை நம்ம கிரானின்னு கூப்பிட்டுக்கலான்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சிட்டியில் சும்மா ரூம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஜோடின்னு ஒருத்தவங்களை பார்த்தேன். இவங்களுக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து இந்த டவுனுக்குள்ளே வரப்போகிறோன்ட்டு. கேரோலின் இவங்களை ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இவங்க பிஎஸோட ஒய்ஃபு. அப்புறம் தான் சொல்கிறாங்க அபேகல் தான் வந்து அவங்களோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த கேமில் மேப் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட என் வீட்டுக்கு வழி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் அந்த கேம் டைம் படியே ரொம்ப நேரமாக கேம் டைம் படியே 2 hours கிட்ட நான் சும்மாவே ரோம் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வழி தெரியாமல். அதுக்கப்புறமா ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். என் கண் முன்னாடி இருந்த வழி தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் சிட்டிக்குள்ளே போயிட்டு டவுனுக்குள்ளே போயிட்டு இங்கே வரனால எனக்கு வந்து சுத்தமாக வழி தெரியல. பரவாயில்ல, போக போக பழகிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஒரே ப்ராக்ரஸ் நம்மளோட ஃபார்மை கிளியர் பண்ணுறது தான். அது கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம்.
கரெக்டாக நம்மளோட ஹவுஸை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் கேம் டைம் படி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். நம்மளோட ஆக்ஸ் வச்சு இந்த ஸ்டம்பை வந்து உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பர் ஆக்ஸ்க்கு சீக்கிரமாக அப்கிரேட் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அதனால் கொஞ்சமாக ஸ்பீடப் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இன்வென்ட்ரியில் ஸ்பேஸ் இல்லாதனால அதுக்காக ஒரு செஸ்ட்டு செஞ்சு தேவையில்லாத பொருளாக அங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட நைட்டும் ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்கிற எனர்ஜியும் காலி ஆகிடுச்சு. ஆனால் நான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபைனலாக என்கிட்ட இருக்கிற மிச்சா சீட்ஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். நம்ம புதுசாக பொட்டேட்டோ சீட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி இருந்த பார்ஸ்னிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே நைட்டு 8 o'clock ஆகிடுச்சு. நானும் கொஞ்சம் இருக்கிற மிச்ச எனர்ஜி வச்சு கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா திருப்பி ஒரு ஸ்டார்டிங் டு எக்ஸாஸ்ட்னு வந்த உடனே வேகமாக போய் தூங்கிட்டேன். ஏன்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோன்னா நம்ம வந்து பாஸ் அவுட் ஆகிடுவோம். அதனால் நமக்கு வந்து மணி லாஸ் ஆகும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் தூங்கிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக டே 1 வந்து நம்ம முடிச்சாச்சு. டே 2 அன்றைக்கி காலையிலே எனக்கு எதுவும் போஸ்ட் வந்துடுச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் எப்பயும் போல் நான் என்னோடய கிளியர் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோம் என்ன பண்ண மறக்கிறனோ இல்லையோ கரெக்டாக எப்பயுமே வந்து நம்மளோட பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வாட்டர் பண்ணிடணும். ஒரு நாள் நம்ம பிளான்ட்டை வந்து வாட்டர் பண்ணாமல் விட்டாலும் அதுக்கு ரொம்ப நாளாக வந்து டைம் எடுக்கும் எக்ஸஸ் வளர்கிறதுக்கு. நம்மளோட வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 30% கிளியர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுவே போதும். ஆனால் நான் இன்னுமே இதை வந்து வாட்டர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அது வாட்டர் எப்படி பண்ணணுன்னே தெரில. கிளிக் பண்ணால் தானாகவே இதுவாகிடும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதுவாக வச்சு ஃபைனலாக வந்து அதை கட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது இன்னும் வளரவே இல்லைன்னு எனக்கு அப்போ தெரியாது. ட்ரீயை உடச்சா அதுலேருந்து சாப்பிட என்னமோ கிடைக்குது. அதை சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் அது சாப்பிடும் போது தான் தெரிஞ்சுது அது சாப்பிட்டா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வாமிட்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அது வேணால் 23 இருந்தது. இது வச்சு என்ன பண்ண யூஸ்னே தெரியல. இந்த கேமில் நான் ஒரு குவெஸ்ட்டு ப்ராக்ரஸ் முடிக்க நம்மளுக்கு ஒரு ரெசிபி தருவாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ரெசிபிலாம் இது தான். இந்த கேமில் கேம்ப் ஃபயர்லாம் கூட இருக்குன்றது இப்போ தான் தெரிஞ்சுது. கேம்ப் ஃபயர் வச்சு மேபி நமக்கு டெக்கரேஷன்ஸ்க்கு தான் நினைக்கிறேன். கேம்ப் ஃபயர் வச்சுட்டு அதை ஆன் ஆஃபும் பண்ணிக்க முடியுது ஈஸியாக. ஃபைனலாக எப்படி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றணும் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து நான் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேமில் வந்து நம்மளோட வாட்டரிங் கேன் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே போய் ரீஃபில் பண்ணிக்க முடியுது. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பாண்டில் மறுபடியும் எப்பயும் போல் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ரோக்கன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி சம்திங் என்னமோ இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேவும் இருந்தது. இங்கேயும் எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஈவினிங் 4 o'clockே தூங்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ப்ராக்ரஸ் அதிகமாக கிளியர் பண்ணனால எனர்ஜியும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கிட்டேன். நம்ம நிறையா கிளியர் பண்ணி வுட்டெல்லாம் கட் பண்ணனால நமக்கு ஃபோரேஜிங் வந்து டெவலப் ஆகிருக்கு.
3rd டே மார்னிங் வெளில போனோடனே தான் பார்த்தேன், இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த டைமில் கேம்ப் ஃபயர் ஆன் பண்ணால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. நான் கூட காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும்னு நினச்சேன். பரவாயில்ல, மழை பெஞ்சா தண்ணிலாம் தானாகவே நனைஞ்சிடும்ன்ற ஃபிசிக்ஸை கூட வச்சுருக்காங்க இந்த கேமில். திரும்ப பயங்கரமாக நான் வந்து கிளியர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளியர் பண்ணி ஸ்டோரேஜ் ஃபுல்லானனால திருப்பி நம்மளோட தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்டோன் வுட் மட்டும் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெருசாக நம்ம எதுவுமே பண்ணல. இன்றைக்கி வந்து மலையில் கிளியர் பண்ணனாலையா என்னென்னு தெரியல, சீக்கிரமாக எனர்ஜிலாம் காலியாகிடுச்சு. காலையில் 11 o'clock தூங்க போயிட்டேன். டே 4 மார்னிங் வெளில பார்த்தோன்னே என்னோடய க்ராப்ஸ்லாம் ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு. ஹார்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தா அது இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வளரல. ஸோ எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே வாட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லா பிளான்ட்டுக்கும். இந்த கேமில் செஸ்ட்டோட கலர் கூட நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. வச்சு கலர்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஏதோ மெயில் வந்துருந்துச்சு. பார்த்தப்போ வந்து இன்றைக்கி வந்து பிஎஸ் ஜென்ரல் ஸ்டோரில் வந்து சைஸ் பேக் வந்து ஏதோ வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். 24 சைஸ் பேக் அது ஆல்ரெடி வாங்கணும்னு நினச்சிருந்தோம். நான் காசு இல்லாதனால வாங்காமல் இருந்தோம். அதுக்கப்புறமா சின்ன ஃபார்மே வச்சுருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ஃபார்முக்கான இடத்தையும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார்மோட வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டே இருந்தது. இப்போதைக்கு சீட்ஸ் வாங்குறதுக்கு தான் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இருக்கிற காசுக்கு என்ன சீட்ஸ் வாங்க முடியுமோ அதை வாங்கி பிளான் பண்ணிடலாம். இங்கே தான் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஃபென்ஸு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கேட் கிராஃப்ட் பண்ணிட்டேன். அது கேட்டுன்னு கூட தெரியாமல் அதை எடுத்துகிட்டு, ஃபென்ஸ் கேட்டுன்னு கூட தெரியாமல் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் அதை போட வேற ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன் எதுவுமே கண்டுக்காமல் நான் பாட்டு போட ஆரம்பித்து ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். பத்தலைன்னு சொல்லிவிட்டு திரும்ப போயிட்டு வுட்டு வேறு கிளியர் பண்ணி திருப்பி வேறு செஞ்சு, இதை பார்த்தாலே தெரியுது அது கேட் மாதிரி இருக்குது, ஏதோ கனெக்ட் ஆகுது நடுவில், ஃபென்ஸ் மாதிரி இல்லைன்னு. ஆனால் அதெல்லாம் பார்க்காம நான் ஃபுல்லாகவே கேட் செஞ்சு எல்லா வுட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அதே தான் செஞ்சேன், கேட் தான் செஞ்சேன். அது எப்படி செய்யணும்னு தெரியாமல். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வுட்டும் வேஸ்ட்டு. அதெல்லாம் கண்டுக்காமல் நானும் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தூங்குறதுக்கு வந்துட்டேன். டே 4 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியாச்சு. டே 5 காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தாலே தெரியுது நம்ம பிளான் பண்ண பார்ஸ்னிப்லாம் வந்து நல்லாவே வளர்ந்துருச்சுன்ட்டு. அது எடுக்கலான்னு பார்த்தா இன்வென்ட்ரி வர சொல்லிடுச்சு. அது ஏதாச்சும் வந்து எடிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வளர்ந்துருக்குன்னு தெரியல. 8, 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட ஒரு 15 பார்ஸ்னிப் வந்து ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு. ஆனால் நம்மளோட பொட்டேட்டோ இன்னும் கம்ப்ளீட்டாக வளரல. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு பாக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று வச்சா அதுவே தானாக வந்து ஷிப் ஆகிக்கும். அதாச்சும் எங்கேயாச்சும் போய் அது சேல் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. நான் எப்போயுமே என்கிட்ட இருக்கிற ட்ராஷ்லாம் இங்கே போடுவேன். ஏன்னா அதுக்கு ஏதாச்சும் சம்திங் ஒரு கோல் கிடைக்கும். நம்மளோட ஜேர்னலில் வந்து ஆல்ரெடி கெட்டிங் ஸ்டார்டட்ன்ற அட்வான்ஸ்மெண்ட்டை முடிச்சனால அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கோல்டு தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நான் மேப்பை கிளிக் பண்ணிவிட்டு யார் யார் வீடெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ராபினோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு கூப் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படணும்னு பார்த்தா அவள் வந்து 9 மணிக்கு தான் வந்து வீட்டை திறப்பேன்னு சொல்லிட்டா. அதனால் வந்து திரும்ப அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன்.
அங்கே போயிட்டு ரிவரை ஃபாலோ பண்ணிட்டு கீழே வந்தப்போ இங்கே வந்து நம்ம கிளின்ட்டோட வீடு இருந்தது. இவங்கிட்ட வந்து நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க முடியும், சில அயன் கோல்டு ஓர்லாம் வாங்க முடியும். அதே மாதிரி வந்து இவங்கிட்ட நம்மளோட ஜியோட்ஸ் எல்லாம் ப்ராசஸும் பண்ண முடியும். இவங்கிட்ட பேசி பார்த்தப்ப இவன் வந்து ஒரு கிளின்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோடனே இங்கே கீழே பெனின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு திரும்பவும் பேச முடியுமான்னு பார்த்தேன். நானும் அவங்க முன்னாடியே போய் பேசி பார்த்தேன், ஆனால் பேச முடியல. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி இருந்துச்சு. இங்கே உள்ளே போனோடனே வந்து தெரியாமல் வெளில வந்துட்டேன். சைடில் வந்து இங்கே ஆர்கியாலஜி ஆஃபீஸும் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம திங்ஸ்லாம் டொனேட்டும் பண்ண முடியும். உள்ளே வந்து பார்த்தா இங்கே வந்து லைப்ரரிக்கு புக்ஸ்லாம் படிக்க முடியுமான்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு புக் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த லைப்ரரியில் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃபீஸில் வந்து கந்தர்ன்றவர் இருந்தார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ இங்கே எங்ககிட்ட எந்த ஒரு மினரல்ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸோ எலமெண்ட்ஸோ எதுவுமே இல்லை, நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சா என்கிட்ட தா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தப்போ இந்த கேரக்டர்ஸ் கிட்டலாம் நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்தா நம்ம வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடலாம். வின்சென்ட்னு இந்த பையன் வந்து உள்ளே வந்திருந்தான். அவங்க அம்மா வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்றாங்க, ஆனால் நம்மளை பார்த்தா ஓகே அப்படின்றான். இங்கே வந்து அலெக்ஸ்ன்னு ஒருத்தர் தான், அவங்ககிட்டையும் பேசினேன். வர வழியில் ஜாஸ்ன்னு ஒரு சின்ன பொண்ணுக்கிட்டையும் பேசினேன். இந்த கேமில் போகிற வர எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஒரு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி சொல்லி 9 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராபின் கடையை திறந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். சரி, இவகிட்ட என்ன பில்ட் பண்ண முடியும்னு பார்த்தப்ப இவ ஃபார்ம் பில்டிங்ஸை பில்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 4000 கோல்டு வேணும். மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 4000 கோல்டு வேணும். இவகிட்ட வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கூப் பில்ட் பண்ணால் அதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் வந்து ஷீப்பு, ஹென்னு, கவு அதெல்லாம் வாங்க முடியும். நிறையவே வந்து பில்டிங்ஸ் வந்து நம்ம கட்டுற மாதிரி வச்சுருந்தா. இந்த ஸ்டேபிள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளால் ஒரு ஹார்ஸை கூட வாங்க முடியும். ஃபிஷ் பாண்டு, ஷெட்டு, மில்லு, சிலோ, வெல்லுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தா. அதுக்கப்புறமா நான் வழி தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ பீச் சைடாக வந்துட்டேன். ஃபஸ்ட்டே வந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. வில்லின்றவர் வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு சொல்லுவார். பீச்சுக்குள்ளே வந்தோடனே இந்த கட்சி நல்லா காட்சி. இதில் வந்து வில்லின்றவர் இங்கே இருப்பார். சொல்ல இந்த விஷயத்த அவர் ரொம்ப இழுத்து சொன்னனால நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு பேம்பூ ராட் தருவார். அதாச்சும் அவர்கிட்ட காசு இருக்கிறதுனால அவர் புதுசாக ஒரு ராடு வாங்கிட்டு அவரோட பழைய பேம்பூ ராடை நம்மக்கிட்ட கொடுத்துருவார். அவருக்கு வந்து இப்போது இவர் இறந்துட்டாருன்னா இவருக்கு அப்புறமா ஃபிஷ்ஷிங் வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு வந்து இந்த பேம்பூ போல் வந்து கொடுத்துருக்காரு. இதை வச்சு ஃபிஷ்ஷிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கேமில் நினச்சதை விட ஃபிஷ்ஷிங் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபிஷ் கூட என்னால் பிடிக்க முடியல. இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு நான் பிடிச்ச தினமும் அந்த ஒரே ஒரு ஃபிஷ் தான். அதுக்கு மேலே ஃபிஷ்ஷும் பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மத்தியானம் 4:30 மணி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் டவுனுக்கும் வந்துட்டேன். டவுனுக்கு வந்து எனர்ஜி வேறு ரொம்ப கம்மியானனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபார்முக்கு போயிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் லேண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பிஎஸ் ஜென்டரில் போயிட்டு நான் வந்து 10 காலிஃப்ளவர் சீட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிளான் பண்ண எல்லா காலிஃப்ளவருக்கும் வாட்டரும் பண்ணியாச்சு. இதோட இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆச்சு. 7 டேஸ் முடிஞ்சிருச்சு. வெளில வந்தக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அது எல்லாமே வந்து கேட்டு ஃபென்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ போட்டுட்டு இருந்த எல்லா கேட்டையுமே கம்ப்ளீட்டாக உடச்சி கீழே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 250 வுட்டு எனக்கு வேஸ்ட்டாகவே போயிடுச்சு இந்த இடத்துல. லிட்டரலாக எனக்கு தேவையே இல்லை இந்த மாதிரி இவ்வளோ கேட்டு.
இந்த கேம் மொத்தமும் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட உடன் கேட்டே தேவைப்படாது. ஸோ மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் உடச்சிட்டு திருப்பி வந்து காலையில் எப்பயும் போல் காலிஃப்ளவருக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு காலிஃப்ளவர் வரத்துக்கே கிட்டத்தட்ட வந்து 12 டேஸ் மேலே ஆகிடும். ஸோ வந்து ஒரு சீசன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 2 இது தான் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஃபென்ஸ் செஞ்சால் வுட்டு சுத்தமாக பத்தலை. இதுக்கும் எக்கச்சக்க வுட்டு தேவைப்பட்டுச்சு. வுட்டுக்கு தான் நம்ம ஃபார்மில் பஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ட்ரீஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட ஃபார்மில் இருக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு 60 வுட் வந்தோடனே எவ்வளோ ஃபென்ஸ் வந்து செய்ய முடியும்னு செஞ்சோடனே 37 கிட்ட வந்துச்சு. அதை எடுத்து இப்போதைக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் நமக்கு ஃபார்மிங் தான் மெயினாக இருக்கும். அதாச்சும் இந்த மாதிரி க்ராப்ஸ் இது பண்ணி அதை சேல் பண்ணுறது தான் மெயின் இதுவாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் போக போக நம்ம ஃபிஷ்ஷிங்கு அதுக்கப்புறமா நிறையா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஒர்க்ஸ்லாம் ஆரம்பித்தோடனே நமக்கு பெருசாக இது யூஸ் ஆகாது. அதனால் இப்போதைக்கு சின்னதாக வச்சுக்கிறேன். ஃபைனலாக செஞ்ச எல்லா கேட்டையும் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு கேட்டை மட்டும் இங்கே வச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து கொஞ்ச நேரம் கூட க்ளீன் பண்ண ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி போய் தூங்கிட்டேன். இன்றைக்கும் மத்தியானம் 3 o'clock தூங்க வேண்டியதாகிடுச்சு. பெருசாக ப்ராக்ரஸ் பண்ணலனாலும் கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபோரேஜிங்கும் லெவல் 2 ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து இந்த இதில் போட்டனால எல்லாமே ட்ராஷ் தான். ஆனால் ட்ராஷ்லேருந்து ஓரளவுக்கு கோல்டு வந்திருக்கு. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சாப்லாம் வந்து இப்போதைக்கு சாப் வச்சு வரும் டார்ச் மட்டும் தான் செய்ய முடியும். நமக்கு இப்போ டார்ச் பெருசாக தேவையும் படாது. அதனால் அதெல்லாம் எடுத்து அந்த ட்ராஷில் போட்டாச்சு. இந்த செஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதை திறக்கிறதுக்கு நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அது நான் கிளிக் பண்ணுற இடத்துக்குலாம் அப்படியே ஆப்போசிட்டாக ஓடிட்டு இருந்தது. எப்படியோ அந்த செஸ்ட்டை திறந்து உள்ளே வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. வெளியே வந்தோடனே மறக்காமல் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் தண்ணியும் ஊற்றியாச்சு. அடுத்ததான் இன்றைக்கி நம்மளோட லக் பார்த்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணலாமா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் லக் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி பீச்சுக்கு போயிட்டேன். பீச்சில் வந்தோடனே ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு பார்த்தா நான் நினச்சதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஃபிஷ் கூட பிடிக்கல. நான் ஃபிஷ் கொடுக்க வேண்டிய வில்லியே வந்து கிளம்பிட்டான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி என் பீச்சில் இருக்கிற சில ஸ்க்ராப்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எப்பயும் போல் கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் போட்டுட்டு தூங்கவும் போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃபிஷ்ஷிங் பண்ணதில் எனர்ஜி இருந்தது. இருந்தாலும் ஒரு 7 o'clock டைம்லேயே பக்கம் தூங்கவும் போயிட்டேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட தேவையில்லாமல் நிறைய பொருள் இருந்துச்சு. இதையும் வந்து ஷிப்பிங் பண்ணிட்டேன். இருக்கிற கொஞ்சம் எனர்ஜி வச்சு வீடை கிளியர் பண்ணலான்ட்டு இருக்கும்போது ஜியோடு கிடச்சிது. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த ஜியோடை வந்து நம்மளால் ப்ராசஸ் பண்ணி பிரேக் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதுக்கு நம்ம கிளின்ட் கிட்ட தான் போய் கேட்கணும். அதுக்குள்ளே எனர்ஜி ரொம்ப காலியாகிடுச்சுன்னு தூங்கவும் போயிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே பீஸ்ஃபுல்லான மார்னிங்கில் முதல்ல எடுத்தோடனே எல்லா பிளான்ட்டுக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இங்கே இவரை பார்த்தேன். இவரோட பேர் லினஸ். இவர் வந்து ஒரு பெக்கர். அவர் வந்து இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இவர்கிட்ட பேசும்போது லைட்டாக ரூடாக தான் இருக்கார். உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இந்த மைனை கண்டுபிடிச்சேன். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோடனே ஒரு கட்சி அன்லாக் ஆச்சு. இவர் நமக்கு ஒரு ரஸ்டி ஸ்வாடு கொடுத்துருக்காரு. அதை வச்சுட்டு மைன்குள்ளே என்டர் ஆனேன். மைன்குள்ளே நிறையா ஸ்டோன்ஸு, காப்பர் ஓரு எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக இங்கே ஒரு லெவலாக போயிட்டே இருக்கணும். 5 லெவல்ஸ்க்கும் செக் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்கங்கே எனக்கு காப்பர் ஓரும் நல்லாவே கிடச்சிட்டு இருந்தது. ஏன்னா காப்பர் வேணும் நமக்கு. இதுக்கப்புறம் காப்பர் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம டூல்ஸ்க்கு அப்கிரேட் ஆக காப்பர் தேவை. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் லெவல் கிளியர் பண்ணி முடிக்கும் போது தான் செகண்ட் லெவலோட லேடரை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இங்கே புதுசாக என்னமோ இருந்துச்சு. அப்புறம் தான் இது பேர் ஸ்லைம்னு தெரிஞ்சது. இது நம்மளை கில் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதை கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் லெவலும் நல்லா டீப்பாக போச்சு. அதை முடிச்சு தேர்ட் லெவல் வந்தாச்சு. தேர்ட் லெவலுமே ரொம்ப நேரமாக கிளியர் பண்ணி ஃபைனலாக லேடரையும் கண்டுபிடிச்சிட்டேன். எர்த் கிறிஸ்டல்ன்ற ஒரு மினரல் நமக்கு கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம மியூசியம்க்கு டொனேட் பண்ணிடலாம். அதே மாதிரி புதுசாக நிறையா மாப்ஸோ ஸ்பான் ஆகுது. சீக்கிரமாக நிறைய டூல்ஸ் அப்கிரேட் பண்ணால் தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு உள்ளே போக முடியும். லெவல் 4 எனக்கு காப்பரும் எர்த் கிறிஸ்டலும் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஜியோட்ஸும் கிடச்சிது. எனர்ஜி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனப்போ கரெக்டாக லெவல் 5 செக் பாயிண்ட்டை இது பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்ததில் இந்த 5 ஜியோடு 2 ஸ்லைமு, நம்ம காப்பரு, எர்த் கிறிஸ்டல்லாம் கிடச்சிது. எனர்ஜி ரொம்ப கம்மியானனால அவசரமாக ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கிடச்ச திங்ஸில் தேவையில்லாத சில திங்ஸை மட்டும் நான் ஷிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தூங்க போயிட்டேன். டே 10 காலையில் வெளில வந்தோடனே கிளின்ட் நிற்கிறான். நம்ம இந்த மாதிரி மைனிங் போனது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல். அதனால் நமக்கு ஒரு ரெசிபி அவன் இப்போ கொடுக்க போகிறான். நம்ம கண்டுபிடிக்கிற ஓர்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணுறதுக்காக ஒரு ஃபர்னஸோட ரெசிபி தான் கொடுக்க போகிறான். ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட் நம்மக்கிட்ட கொடுத்துலாம். இனிமேல் நம்ம ஃபர்னஸ் கிராஃப்ட் பண்ணி எதனாலுமே ஸ்மெல் பண்ணிக்க முடியும். கிளின்ட் போன உடனே அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு கட்சி நல்லா காட்சி பார்த்தா இங்கே மேரினின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்ட்ரேடாக நீ அடாப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாங்க. இந்த போர் திங்கை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக எடுத்தோடனே அவங்க இந்த நேமை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் சத்தியமாக நான் அதை போடல, நம்புங்க. என்னோடய வீட்டில் வளர்க்குற ஆரஞ்சு கேட் பேரும் சோனோ தான். அதனால் சும்மா அதுக்கு இந்த நேமையும் வச்சுட்டேன். காலையில் ஏதோ ஒரு போஸ்ட் வந்துருந்தது. ராபின் தான் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. நம்ம ஃபார்மில் நிறையா ஸ்டோன்ஸ்லாம் கீழே இருக்குது, அதை எடுத்துகிட்டு என்கிட்ட கூட நான் ஒரு வெல் கட்டி தரேன்னு சொன்னான். ஆனால் நமக்கு தான் வாட்டரிங் கேன் ரீஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பாண்டே இருக்கு. அப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு வெல் கட்டணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு விட்டுட்டேன். ஜேர்னலில் நிறைய புது கொஸ்ட்லாம் வந்திருக்கு. திரும்ப நான் இன்றைக்கி மைனிங் தான் போனேன். ஏன்னா நமக்கு லக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக லெவல் 5 போயிட்டேன். இன்றைக்கி மைனிங் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா பெருசாக டீப்பாக போயிட்டு இருந்தது. லெவல் 5லேருந்து லெவல் 6 ஓரளவுக்கு ஈஸியாகவே போயிட்டேன். டீப்பாக போக போக நமக்கு இன்னும் புது மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கிது, எலமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிது. ஏன்னா குவாட்ஸ் கிடச்சிருக்கு, ஆமெத்திஸ்ட்டும் கிடச்சிருக்கு.
லெவல் 6ல் நான் எங்கெங்கேயோ தேடினேன். ஆனால் நான் லெவல் 5லேருந்து வந்த லேடர் பக்கத்துலேயே இருந்திருக்கு. அதை ஃபைனலாக கண்டுபிடிச்சி லெவல் 7க்கு வந்துட்டேன். லெவல் 7 உள்ள நிறையா மாபும் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ வழி கண்டுபிடிச்சி போயிடலான்றதுக்குள்ளே எனர்ஜி வேறு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நானும் வீட்டுக்கும் போயிட்டேன். எனர்ஜி விட உள்ளே இருந்த மாபோ சுத்தமாக சமாளிக்க முடியல. இந்த ரஸ்தி ஸ்வாட் வச்சு செம்ம ஹெல்த்தை குறைச்சிச்சுங்க. டே 2ல் பிளான் பண்ண பொட்டேட்டோ ஒரு வழியாக இவ்வளோ நாள் கழித்து வளர்ந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஷிப் பண்ணிடலான்னு பார்த்தேன். அது இருந்தது மிச்சம் இருக்கிற 3 பொட்டேட்டோ தான். அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண பார்த்தா கடைசி ஒன்று இன்னும் வளரல. ஸோ ஒரு குவாலிட்டியான பொட்டேட்டோ, 3 ரெகுலர் பொட்டேட்டோ, இது எல்லாத்தையும் போயிட்டு ஷிப் பண்ணிட்டு நீ போய் தூங்கிட்டேன். பரவாயில்ல, என்ன தான் 3 பொட்டேட்டோ போட்டிருந்தாலும் அதுலேருந்து ஒரு டீசெண்டான கோல்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம கிளின்ட் கொடுத்த ஃபர்னஸ் ரெசிப்பியை கிராஃப்ட் பண்ணுறதுக்காக தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்னஸையும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். மார்னிங் எதர்ச்சியாக டவுனுக்குள்ளே போய் பிஎஸ் கிட்ட சீட்ஸ் வாங்கலான்னு போனப்போ தான் இந்த கட்சி அன்லாக் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம லீவ்ஸ் இங்கே நின்றுட்டு இருந்தார். அவர் இப்போது வந்து பெருசாக கதையாக சொன்னார். நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இருக்கிறது தான் நம்ம பெலக்கன் டவுனோட கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்த வந்து யாருமே ஒழுங்காக பராமரிக்காதனால ரொம்ப பழசாயிடுச்சு. இதை மட்டும் நம்ம திருப்பி கொண்டு வரலன்னா ஜோஜா மார்ட் வந்து அவங்களோட வேர் ஹவுஸாக இதை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து திருப்பி கொண்டு வரணும்னு சொல்ல போகிறாரு. இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ளே அதை நம்ம திருப்பி ரீட்ரைவும் பண்ண தான் போகிறோம். அதுக்கப்புறமா பிஎஸ் ஜென்ரல் ஸ்டோர்லேருந்து நிறைய காலிஃப்ளவர் சீடும் வந்து பிளான் பண்ணி வாட்டரும் பண்ணியாச்சு. நம்ம அடாப்ட் பண்ண பப்பி வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம ஓட அது பின்னாடியே ஓடி வந்து அது கூட விளையாட சொல்லுது.